மேக்புக்கில் சார்ஜ் இல்லை. சூப்பர். என்ன ஒரு வாழ்க்கை. நைஸ் லைஃப். ஒரு நிமிஷம் கைஸ். கண்டுபிடிச்சிட்டேன். Okay guys, இப்போ நான் ஃபார்மில் இறங்கிட்டேன். I apologize if you all can't see me clearly, but I hope you guys can. எப்படி என் மூஞ்சின்னு கொஞ்சம் கிளியராக காட்டு. I'm so sorry, I'm very chaotic. Hi. என் அனைத்து செல்லங்களுக்கு வணக்கம். சார்ஜ் பண்ணுறா மாப்பிள்ளை. ஏய் நித்தினே. ஓகே, நான் ஏன் இப்போ என் லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன்னா என் மூஞ்சி தெளிவாக தெரியணும்னு தான். ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. Waiting to see you tomorrow. Oh my god, see you tomorrow. Jolly, jolly, jolly. Hi Lakshmi, hello. தப்பான பாஸ்வேர்டா? இன்னைக்கு என்னன்னா, ஹாய் தனுஷா, ஹாய்மா. இன்னைக்கு என்னன்னா, we have a guest joining us. பட் அவர் இன்னும் வரல. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான். இப்போ தெரியுதா என் மூஞ்சி? Sorry guys, I look terrible right now because I've been working the whole day. Very bright. You know what? Filter தேவையில்ல. Okay, nice தான் இது. Okay, what's my favorite movie? தெரியலையா? நிறையா படம் இருக்குது. ஒன்று சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் yeah. Hi. Hi Malavika, hello. Hi Nitya, hi Aisha. சென்னை மக்களே, நாளைக்கு பயங்கரமான ஒரு ஷோ, ஒரு கான்செர்ட் அம்பா ஸ்கை வாக்கில் நடக்க போகுது. ஹாய் சில்மியா, ஹலோ. நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ வருமா? எங்கள் ஷோ முடிச்சே 6 மாதம் ஆகுது. இன்னுமா? மீண்டுமா? ஐயோ. Hi Nikita, hi ma, hello. Bro, big fan, thank you. Hi பேரை பார்க்கல. Hi Sonia, hello. Hi Namis. I see you.
வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ஓகே. 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 நாளைக்கு ஷோக்கு ரெடியா? சாரி, பாடன். நாளைக்கு ஷோக்கு ரெடியா? நாளைக்கு ஷோக்கு ரெடியாவா? தெரியலையே. I'm just kidding. I'm born ready. நீங்க ரெடியா? That's the spirit. I mean, yeah, I'm ready and I'm also excited because இதான் first time நம்ம ரெண்டு பேரும் like சேர்ந்து ஒழுங்கா ஒரு ஒரு விஷயத்தை செய்யறோம். ஆமாமா சேர்ந்து ஒரு உருப்படியா ஒரு விஷயம் செய்றோமா? ஸோ கைஸ், நார்மலா வந்து நம்ம வெளியே போனா நம்ம வந்து போய் பூல், டாட்ஸ் அந்த மாதிரி விளையாடுவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். எஸ். அண்ட் கான்டெக்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு, he is Mr. Shabir Sultan, என் சித்தப்பா. அண்ட் நான் வந்து அவரோட நெஃப்யூ. அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா we are called the UNC. Unk. No, but yeah, we are called the UNC. Remember, சொல்றதுக்கே நல்லா இருக்குல்ல, like SMS, all that kind of stuff. அந்த வரிசையில UNC. Absolutely. கண்டிப்பா. Yeah. The UNC in a combination is நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷோ கொடுக்க போறோம் அம்பா ஸ்கை ஒன்ல. We are really excited. கண்டிப்பா. ஸோ நீங்க எப்படி ப்ரெப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் ப்ரெப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சொந்தமா எப்படி ப்ரெப் பண்றேன்னா, பிகாஸ் சில சாங்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் த்ரூ த லிரிக்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் படிக்கணும். பிகாஸ் அந்த லிரிக் என்ன சொல்லுதுன்னு நம்ம மறுபடியும் அது கூட ரீகனெக்ட் பண்ணணும். நம்ம தான் எழுதியிருப்போம், பட் இருந்தாலும் ஐ திங்க் அதை உள் வாங்குறதுக்கு வந்து we gotta read the lyrics again. So I'm just like to internalizing the lyrics so that I can give நாளைக்கு வரவங்களுக்கு வந்து I can give my very best tomorrow. How are you preparing? நான் எப்படி ஓகே கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் எப்படி ப்ரெப் பண்றேன்னா, ஐ மீன் இப்போ வந்து என் பாடல்கள் பாடுறது ஈஸி பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் ஐ வென்ட் த்ரூ த ஹோல் ப்ராசஸ் ஃப்ரம் ரைட்டிங் டு எவ்ரிதிங். பட் உங்களோட பாடல் எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்படி பாடுவீங்கன்னு. பயங்கரமா பாடுவீங்க. ஸோ அது ஐம் ப்ரெப்பிங். அண்ட் ஐ மீன் அப்போ நம்ம செஞ்ச ப்ரெப்லேயே உங்களுக்கு தெரியும் that I have been prepping quite well. And I can say that you guys are not ready, honestly, because if you think this is like just நம்ம பாடுவோம், சில் பண்ணுவோம், அப்படியே கதற விட போறோம். அம்பா ஸ்கைவான் அப்படியே இருக்க போகுது. பட் யா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். Since there's enough people here, விஆர்ல நீங்க ஷோ பண்ணீங்களாமே? ஆமா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. so many of our people, our family எல்லாரும் இறங்கியிருந்தாங்க. 4:30 மணின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வந்தீங்களாமே? அது வந்து இல்ல, 4:30 மணி வந்து 5 மணின்னு போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஓகேயா, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னு. போஸ்டர்ல 5 மணின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்து நார்மலி இங்க 6 o'clock ஷோக்கு வந்து 5 o'clock போடுவோம், ஸோ நீங்க 6 o'clock ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே ஷோ. ஏன்னா இன்னொரு கான்டாக்ட் கொடுக்கணும்னா, நான் வந்து சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு மால் பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நான் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் இருக்கேன், பட் நான் சென்னையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது நிறையா. ஓகே, மேபி ஒரு 2 தடவை தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், அது கூட பிஃபோர் லைக் கோவிட், பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த ஷோ வந்து கூப்பிடும் போது நம்பலையா, மூஞ்சி பார்த்தா நம்புற மாதிரி தெரியல, உண்மை இது. Go on. ஸோ இந்த ஷோ வந்து கூப்பிடும் போது நான் சொன்னேன், ஓகே கண்டிப்பா 6 மணிக்கு செட் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு ஆர்கனைசர்ஸ் வந்து கால் பண்ணி, நீங்க அப்புறமா பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முடிச்சிருக்கோம், தென் ஃபுல்லா நம்மளோட பண்ணலாம், பிகாஸ் நம்மளோட கொல்லுற லான்ச் இருக்குல்ல, ஸோ அந்த பாப்பர்ஸ்லாம் போடணும், அப்புறம் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லா அந்த பாப்பர்ஸ் வந்துடும். ஸோ அன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பின்னாடி பண்ணலாமா, முடிச்சுட்டு அவர் அபிஜித்